Hi guys, welcome back to another video. In the video, we'll talk about Nifty or structure for your June monthly expiry. பார்த்தீங்கன்னா so far month market வந்து sideways தான் போயிட்டு இருக்கு for a very long time, nearly May month நடுவுலேருந்து. What we're going to talk about is next week ஆக especially நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி யோசிக்கலாம். அதுக்கப்புறம் we'll talk about some price distortion. Price distortion ஓட example நான் வந்து காமிக்கிறேன். It's a very good example. And then I will talk about what happened last week. Currently, market order rally Friday is a very good rally. In almost every வீடியோவில் நான் வந்து ஒரு ட்ரிக்காக சொல்லியிருக்கேன், எப்படி நீங்கள் வந்து கண்டினியூஷன் பை ஆன் டிப் பற்றி யோசிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து செல் ஆன் ரைஸ். சப்போஸ் இந்த ரேலி வந்தது, திஸ் ஃப்ரைடேயோட ரேலி, வாட் வி கேன் டூ இஸ், ஐ டோல் யூ, எப்பவுமே when there's a fast move in the market, இதுக்கு வந்து நீங்கள் வந்து வேவ் அனாலிசிஸ் படிக்கிறது தேவையில்லை, பட் இஃப் யூ நோ இட் வெரி குட். ஃபாஸ்ட் மூவ் வரும்போது மோஸ்ட்லி நம்ம வேவ் 3ல தான் வரும், ரைட்? So in this case, what happens is you can draw your Fibonacci retracement level. Fibonacci retracement level drop பண்ணிட்டு we have 38லேருந்து 50% zone. இது வந்து zone, நான் வந்து இதோட பேர் I call it zone of continuation. எதுக்கு இந்த பேர் வச்சிருந்தா, பிகாஸ் வெரி சிம்பிள், இந்த மூவ் கண்டினியூ ஆகணும்னா இந்த ஜோன் வந்து சப்போர்ட்டாக மாறணும், கரெக்ட்? only then we will see a continuation pattern. Same thing, suppose bearish moveல இருந்தா 38லேருந்து 50% zone has to act like resistance. அப்போ தான் செல் ஆன் ரைஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஈஸியாக. அண்டர்ஸ்டுட்? திஸ் இஸ் ஹவு வி கேன் ஃபைண்ட் நாளைக்கு இல்லைனா மண்டே இல்லைனா நெக்ஸ்ட் வீக் எப்பவுமே இன்கேஸ் உடனே ரிவர்ஸ் ஆக போகுது மார்க்கெட்டுன்ட்டு இந்த ஜோன் பிரேக் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து ஓகே பழைய வேவ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு, நெக்ஸ்ட் கரெக்ஷன் இல்லைன்னா ரிவர்சலுக்கு ஆக போகிறோன்ட்டு. சிம்பிள். நவ் இன்கேஸ் ஓவரால் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்மால் பாயிண்ட் அண்டர்ஸ்டுட். ஓவரால் ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து வில் கோ அண்ட் லுக் அட் இட் ஒன்ஸ். லாஸ்ட் டைம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ கேவ் யூ 2 பாசிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த இடத்துல. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி I'll talk about that. First let me complete this. இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு ஃபிஃப்த் வேவ் ஃபெயிலியர் பற்றி ஐ டாக் about. ஓகே, ஃபிஃப்த் வேவ் ஃபெயிலியர், சம் ஃபிஃப்த் வேவ் வந்தது இங்கே ஃபெயில் ஆயிருக்கு, அதனால இந்த ஃபாஸ்ட் மூவ் வந்திருக்கு. This is one of the scenarios I told you. In that case, bearish scenario மாறும், market pullback வரும், pullback அப்புறம் we will continue to see down move. ஸோ இந்த மூவ் வந்து இன்னும் கண்டினியூ ஆக போகுது. இப்போ இந்த டவுன் மூவ் வரப்போகுதுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன தெரியும், இந்த ஏரியாவில் 38லேருந்து 50% ஜோன் பிரேக் ஆகி ஃபால் ஆகணும், பிரேக் ஆகணும், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சப்போர்ட் ஜோன் வந்து பிரேக் ஆகணும். அப்போ தான் நீங்கள் வந்து யோசிப்பீங்க இந்த ஃபால்க்கு. நவ் இட் இஸ் நாட் நெசரி உடனே வரணுன்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் உடனே வரணுன்ட்டு தேவையில்லை. மேபி நெக்ஸ்ட் வீக் மேனிப்புலேஷன் இருக்கலாம், மார்க்கெட் சைட்வைஸ் இன்னும் கண்டினியூ ஆகலாம். லேட்டர் எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரிக்கு அப்புறம் இட் கேன் ஆல்சோ கிவ் எ ஃபால். ஸோ பேரிஷ் சினாரியோவில் இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹிண்ட் நம்மளுக்கு எங்கே தெரியும், இந்த 38லேருந்து 50% ஜோன். ஆல்ரைட். ஸோ இன் தட் கேஸ் கன்சர்வேட்டிவ் டார்கெட் இங்கே வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மல்டிபிள் ஜோன்ஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்குல்ல, அங்கே வந்து யோசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் திங்க் அபவுட் திஸ், இது பற்றி யோசிக்கலாம், தென் வில் திங்க் அபவுட் திஸ். ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் கேஸ் ஆஃப் பேரிஷ் சினாரியோ. இன்கேஸ் செகண்ட் சினாரியோவில் நான் வந்து என்ன சொன்னேன், திஸ் இஸ் பாசிபிள் irregular flat setup. Irregular flat setupல we will start a rally in the market. Alright, we will start a rally in the market. This is your irregular flat setup. இப்படி போய் ABC pattern and then we'll start a rally in the market. Right now rally எப்படி வருது, I'll go to a lower time frame and show you, but in that case this wave 5, this will be some wave 5 and கிட்டத்தட்ட minimum 25,300 வரலாம். Alright, this can be achieved in the next week itself in case the rally continues fast. Now we'll go to a 15-minute chart. 15-minute chart நான் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்கிறேன் what is actually happening here. பாட்டம்லேருந்து from the swing low here, it is almost guaranteed that this is a 3-wave pattern. Alright, இது வந்து 3-wave pattern confirm ஆயிருக்கு. This fall also is a 3-wave pattern. Now 3-wave patternல A, suppose A, B and then Cல போகும்போது ரேலி எப்படி வரலாம், ஏபிசி, லெட் மீ கோ டு ஹையர் டைம் ஃப்ரேம். ரேலி வந்ததுன்னா திஸ் இஸ் பார்ட் ஆஃப் அ டயகனல் பேட்டர்ன். இப்போ டயகனல் பேட்டர்ன் என்னது, வாட் இஸ் த, எப்படி சொல்லுவாங்க, வெஜ் பேட்டர்ன், எப்போ வரும், எவ்வளோ தூரம் போகலாம், இதெல்லாம் வந்து நான் வந்து
Elliot Web Master கோர்ஸில் ஏற்கனவே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Then we will see if this diagonal pattern வந்தால் it will be a very very fast fall to the starting point. எங்கிலேருந்து இந்த diagonal pattern ஸ்டார்ட் ஆச்சு, it will be a very fast fall. ஸோ லோ ரிஸ்க் செட்டப் வந்து ஹையர் லெவல்ஸ் தான் இருக்கும் இன் திஸ் கேஸ். ஃபர்ஸ்ட் இந்த டயக்னல் பேட்டர்ன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன தேவை, இந்த பழைய ஹை வந்து பிரேக் ஆகணும். தென் நம்ம யோசிக்கலாம் இந்த டயக்னல் பேட்டர்ன் பற்றி. இந்த ஹையே பிரேக் ஆகலைன்னா இந்த டயக்னல் பேட்டர்ன் யோசிக்கிறது தேவையே இல்லை. ஆல்ரைட், நவ் சேம் திங் இந்த 3-வே பேட்டர்ன் நம்ம பேரிஷ் சினாரியோவில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ் வந்தது கீழே. ஸோ இந்த 3-வே பேட்டர்ன் வந்து ஃப்ரம் ஹியர் டு ஹியர், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லெக், இந்த 3-வே பேட்டர்ன், நெக்ஸ்ட் லெக். ஸோ நான் கன்சாலிடேஷன் பற்றி சொன்னேன். நடுவில் ஏ வந்து பி வேவ், அதுக்கப்புறம் சி. இன்கேஸ் இது வந்து இன்னும் மெதுவாக போய் ஸ்லோவாக போய் திரும்பி இதுக்குள்ளே போய் இது இப்படி போயிட்டு ஒரு டயக்னல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகி ஃபால் வந்ததுன்னா கிட்டத்தட்ட இட் வில் டேக் நியர்லி ஜூலை, எப்படி சொல்லுவாங்க, ஜூலை மிட் ஆஃப் ஜூலை வரைக்கும் போயிட்டே இருக்கும். அந்த சைட்வேஸ் கண்டினியூஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட் ஃபால் வரும். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். இல்லை உடனே இட் கேன் ஃபால் லைக் திஸ். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் 38லேருந்து 50% ஜோனிங்க. ரைட், நவ் ஃபர்ஸ்ட் கொஷின், சப்போஸ் மண்டே மார்னிங்க்கு லெட்ஸ் சே மார்க்கெட் நம்மள்கிட்ட இப்போ என்ன இருக்குது, 38லேருந்து 50% ஜோன் இருக்குது. இப்போ எதுக்கு நம்ம வந்து திரும்பி ரீகேப் பண்ணலாம், எதுக்கு நம்ம 38லேருந்து 50% ஜோன் பார்க்குறோம்? ஃபார் கண்டினியூவேஷன் இல்லைனா ரிவர்சலுக்காக. இதோட எக்ஸாம்பிள் I'll show you, பட் ரைட் now மண்டே மார்னிங்க்கு வெரி சிம்பிள். சப்போஸ் ஃபால் ஆச்சு, இந்த ஏரியாவில் வந்தது, எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான். மண்டே மார்னிங்க்கு இந்த ஃபால் வந்து சப்போஸ் சப்போர்ட் ஆகி மாறிச்சுன்னா we can see expiry on the upper side. நியர்லி 25th இல்லைனா 26th வரைக்கும் we can see it upside momentum. Simple as that. Now ஒன் கேஸ் இருக்குது, சப்போஸ் உடனே கீழே வந்துட்டு நிறைய பார்க்குறீங்க கேப் டவுன் உடனே ஆகுது, இப்படி டைரெக்டாக ஃபாஸ்ட் ஃபால் வருது, அதுக்கப்புறம் உடனே ரிவர்ஸ் வி ஷேப் ரிவர்சல் ஆகுது. சப்போஸ் அப்படி வந்தால் we can see புல் பேக். மண்டே எப்படி வருதுன்ட்டு we will see what happens. பிகாஸ் கன்சாலிடேஷன் சப்போஸ் இந்த கரெக்ஷன் வரும்போது ஏபிசி இந்த ஏரியாவில் திஸ் ஏரியா தான் நம்மளுக்கு லோ ரிஸ்க் செட்டப்பாக ஆக்ட் ஆகும். எப்படி பவுன்ஸ் வந்ததுன்னா திஸ் வில் பி ஆர் சின்ன ஸ்டாப் லாஸ் ஆகலாம். இன்கேஸ் ஃபால் வருதுன்னா, ரைட், இன்கேஸ் ஃபால் வருதுன்னா லைக் திஸ் வில் ஆக்ட் அஸ் அகெயின் அ பிரேக் டவுன் லெவலாக சேஞ்ச் ஆகிடும். சிம்பிள் அஸ் தட். நவ் சிம்பிள் கொஷின் சார், இப்படி இப்போ சப்போஸ் இது வந்து வரல, இந்த ஜோன் வரல, டச் ஆகலை, ஆனால் பவுன்ஸ் வந்து என்ன பண்ணலான்ட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்ட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் டு இப்படி ட்ரா பண்ணலாம். அடுத்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு மண்டேக்கு இப்படி போய் கீழே வந்துட்டு இப்படி வந்ததுன்னா டச் ஆகாமல், இந்த ஜோன் டச் ஆகாமல், சிம்பிள் காமன் சென்ஸ் புது ஜோன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும், அவ்வளோதான். ரைட், புது ஜோன் வந்து இப்படி ட்ரா பண்ணலாம், உங்கள் இஷ்டம். ஆஸ் சிம்பிள் as that. Now I'll show you an example. In this case, very simple, it is a recent move தான். See this reversal. இங்கே வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், ரைட், யூ கேன் see. நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு ஒரு ஃபாஸ்ட் மூவ் தேடி பார்க்கணும். நீங்கள் வந்து ஃபாஸ்ட் மூவ் தேடி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த 38லேருந்து 50% ரூல் வைக்கணும். பிகாஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஏற்கனவே எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் படிச்சிருக்கீங்க, டிஃப்ரெண்ட் சினாரியோஸில். திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து வேவ் 4 தேடி பார்க்கணும். ரைட், ஸோ திஸ் வாஸ் த அனாலிசிஸ் லாஸ்ட் டைம். நம்ம வந்து இந்த ரேலியில் இருக்கும்போது what did I tell you, 38லேருந்து 50% ஜோன் கீழே தாண்டி போச்சுன்னா we are finished. இதோட மூவ் வந்து finished. சிம்பிள், வி ஹேட் அ ஃபாஸ்ட். இது வந்து எக்ஸ்பைரி டேவோட மேனிப்புலேஷன் சொல்லலாம், நியூஸ்னால ஃபால் ஆச்சு சொல்லலாம், உங்கள் இஷ்டம். ஆனால் ஃபால் வந்தது, கரெக்ட். இது ஃபாஸ்ட் ஃபால் அண்ட் டெஃபினெட்லி திஸ் லெவல் ப்ரோக். எக்ஸ்பைரி டேனால இந்த லெவல் பிரேக் ஆச்சு. ஸோ இந்த பழைய வேவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆல்ரைட், தென் வி சா அ பிக் கேப் டவுன் இந்த மார்க்கெட். கேப் டவுன் நியூஸ்னால வந்ததுன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. நான் வந்து சரி ஓகே, நியூஸ்னால வந்ததுன்னு தெரியும், அந்த ஈவினிங் நைட் வந்து அட்டாக் ஆச்சு மிடில் ஈஸ்டில், அதெல்லாம் ஓகே. இங்கே யார் செல் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல யார் செல் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேட்குறேன். அப்படி இந்த நியூஸ் அந்த வார்னால நியூஸ் வந்தது, அதனால டவுன் மூவ் வந்ததுன்னா ஒரு நாளில் வார் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, எதுக்கு திரும்பி மார்க்கெட் மேலே வந்ததுன்னு நான் கேட்குறேன்.
ஸோ அகெயின் நியூஸ்னால ஆல் ரீட்டைலர்ஸ் 90% யாரெல்லாம் மேபி இன்னும் மார்க்கெட்டில் இன்னும் அந்த அளவுக்கு எப்படி சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் பண்ணல, அவங்களாம் வந்து சார்ட் வெளியே இருக்கிறது காரணம் தான் தேடி பார்ப்பாங்க எதுக்கு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்ட்டு. ரைட், ரீசன் எல்லாமே சார்ட் உள்ள தான் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து ஆக்சுவலி 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான் மெனி பீப்புள் இது இந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சுப்பாங்க. பட் ரைட் நவ் சில பேர் வந்து உடனே டே ஒன்ல இட்ஸ் நாட் ஈஸி, பிகாஸ் எல்லாரும் வந்து ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட் எப்படி சொல்லலாம், ஓரளவுக்கு தே கான்ட் எக்ஸ்பெக்ட் டு ஃபைண்ட் ரீசன் எப்படி எல்லாம் மூவ் ஆகுது மார்க்கெட் எல்லாம். another example I'll show you here in this fall. ஸோ இந்த ஃபாலில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் a ஸ்லோ மூவ். ஓகே, இது வந்து மெதுவாக வந்து ஸ்லோ. இன் திஸ் கேஸ் நான் வந்து சேம் 30லேருந்து 50% ஜோன் போடுறேன். எதுக்கு நான் வந்து இந்த லோ எக்ஸாக்டாக போடலைன்னா, நம்ம ஃபிபனாச்சி ஜோன் இவ்வளோ தூரம் எதுக்கு வைக்கிறேன்னா, பிகாஸ் இங்கே தான் நம்ம இதாச்சு வாட் இஸ் தட் யுவர் கேப் டவுனோட கேப் இங்கே இருந்தது. ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஃபஸ்ட்டு கேண்டலில் இந்த கேப் இருக்குது. நான் இதை பற்றி ஒரு மேனிப்புலேஷன் வீடியோவில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிக் அது. ஃப்யூச்சரில் இப்படி ஆச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வந்து அடுத்த நாள் வந்து ரேலி வர போகுதுன்ட்டு we can கண்டுபிடிக்கலாம். ரைட், அந்த இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த பாயிண்டில் என்னாச்சு, இப்போ ஃபாஸ்ட் மூவ் வந்தது. மொத்தம் ரேலிக்கு வந்து 38லேருந்து 50% ஜோன் பாருங்கள் இப்போ. ரைட், இன் திஸ் ஏரியா இங்கே தான் சப்போர்ட் எடுத்துச்சு. பட் ரைட் நான் ஒரு கொஷின் கேட்குறேன், ஃபாஸ்ட் மூவ் நீங்கள் வந்து இங்கேயும் போடலாம்ல, இந்த இடத்துலையும் போடலாம் நீங்கள், சேம் திங். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு சேஞ்ச். இந்த மூவ்க்கு மட்டும் நான் வந்து போட போகிறேன். இப்போ இந்த மூவ் மட்டும் நான் போட போகிறேன். ஆல்ரைட், ஸோ இந்த மூவ் போட்டால் இட் இஸ் கம்மிங் ஹியர், இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல வரும்போது, இந்த ஃபாலில் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ ரைட் நவ் உங்களுக்கு எப்படி தெரியுது, இந்த லெவல்லேருந்து இந்த மார்க்கெட் போகும்போது இந்த வேவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ்க்கு போக போகிறோம்ன்ட்டு. ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபுல் வேவ் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து 38லேருந்து 50% ஜோன் தேடி பார்க்குறீங்க. எதுக்கு தேடி பார்க்குறீங்கன்னா, சிம்பிள் மார்க்கெட் இங்கே பாயிண்ட்லேருந்து கண்டினியூ ஆக போதா இல்லை ரிவர்ஸ் ஆக போதான்ட்டு தேடி பார்க்குறீங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ரைட் நவ் மார்க்கெட் இஸ் இன் அ கண்டினியூவேஷன் ஸ்டேட். ஆல்ரைட், ஸோ இந்த ஐடியா வந்து டிஃப்ரெண்ட் வேவ் செட்டப் இந்த லெவலுக்கு எதுக்கு போடணும், திரும்பி இந்த இடத்துல இந்த மூவ் எதுக்கு தேடி பார்க்கணும், இஸ் பிகாஸ் திஸ் இஸ் ஏ வேவ், பி வேவ், சி வேவ். தட்ஸ் ஆல். சி வேவ் யூஸ்வலாக பம்ப் அண்ட் டம்ப் வரலாம், இல்லை இது வந்து நம்ம இம்பல்ஸ் ஃபார்மில் வரலாம். அதனால் வி ஹேவ் 38லேருந்து 50% ஜோன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து டைரெக்டாக கேப் டவுன் வந்து இப்படி வந்தால், பம்ப் இருந்தால் இந்த லெவல் வந்து திரும்பி கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக ரீடெஸ்ட் ஆகும். வி ஷேப் வந்து இப்படி இருக்கும், வி ஷேப். ஏ ஷேப் வந்து இப்படி இருக்கும். புல்ஸ் வந்து மேலே ட்ராப் ஆகிடுவாங்க. ரைட், புல்ஸ் வந்து மேலே ட்ராப் ஆகி ஃபாஸ்ட்டாக மூவ் வரும். அகெயின் சிம்பிள், நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தேவையில்லை. எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்ட்டு. ஆப்ஷன் பையருக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வந்து ரொம்ப இட் வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங், எனக்கு தெரியும். பிகாஸ் நிறைய ஆப்ஷன் பையர்ஸ் வந்து எனக்கு டவுட் கேட்குறாங்க. நான் வந்து கேட்டேன், எதுக்கு நீங்கள் வந்து இப்படியெல்லாம் டவுட் கேட்குறாங்கன்னா, சிம்பிள் ரீசன், இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து பண்ணுறீங்க, தப்பு இல்லை. கேபிட்டல் இல்லைன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நோ இஷ்யூஸ் வித் தட். ஃப்யூச்சரில் உங்களுக்கு கேபிட்டல் வரும், நீங்கள் அந்த டைமில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து யோசிக்கலாம். பட் இஷ்யூ என்னென்னா, இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சார் இப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபால் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபாஸ்ட் ஃபால் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணணும்னா ஃபால்க்கு முன்னாடி நீங்கள் வந்து யோசிக்கணும். இதை பற்றி ஐ வில் டாக் அபவுட் இட் இன் சைக்காலஜி வீடியோ, டீப்பாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அகெயின் பாயிண்ட் ஹியர் இஸ் தட் திஸ் மந்த் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா சடனாக ஃபாஸ்ட்டாக வருது மார்க்கெட், இப்படி பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வருது மார்க்கெட், உடனே கேப் டவுன் ஆகுது. ஸோ பீப்புள் திங்க் ஓகே பேரிஷாக போகுது, இல்லை உடனே ஃபாஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஃபுல் வீக்காக சைட்வேஸாக போகுது. அதனால நெக்ஸ்ட் டே உங்களுக்கு தெரியாது ஒரு ஃபாஸ்ட் மூவர் போதா இல்லையான்ட்டு, உடனே ஃபாஸ்ட் மூவ் வருது மார்க்கெட்டில். ரைட், ஸோ ஆப்ஷன் பயர்ஸ் வந்து தேர் நாட் ரெடி ஃபார் ஃபாஸ்ட் மூவ்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் ஃபாஸ்ட் மூவ் மிஸ் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ஸ்லோவாக போகுது மார்க்கெட், உடனே ஃபாஸ்ட் மூவ் வருது. ஸோ தே ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ் டோட்டலி அண்ட் ட்ராப்ட், எல்லா இடத்துல ட்ராப் ஆகுறாங்க.
It's not an issue, but again, you can solve this by doing mechanical setup. Breakfast indicator இருக்கு, அது வந்து mechanical setup. Right now, I want to explain one price distortion point. Price distortion point பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல this is one case and this is another case. Recent case தான். Why நான் வந்து 2023ல யாரெல்லாம் இருந்தீங்க அந்த டைமில், I'll explain it. பேங்க் நிஃப்டியில் சில ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆஸ் இன் நம்ம நேச்சுரல் வேவ் எப்படி போகுது, எப்படி போகணும், அது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மார்க்கெட் டிஃப்ரெண்ட்டாக இஸ் பிஹேவிங். இந்த டைமில் நான் வந்து அந்த மெம்பர்ஸ்க்கெல்லாம் என்ன சொன்னேன், யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸ் சார்ட் மாதிரி பேங்க் நிஃப்டி பிஹேவ் பண்ணுது. 2023க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2024ல் ஐ திங்க் 2023 எண்டில் we had ஜேன் ஸ்ட்ரீட்டோட நியூஸ். ஜேன் ஸ்ட்ரீட்டோட பிக் பிரேக்கிங் நியூஸ் வந்தது. பிகாஸ் எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பெரிய கையினோட ஒரு ஃபைட் வந்தது, அதனால நியூஸில் வந்தது. இல்லைன்னா அந்த ஃபைட் வரலன்னா யாருக்குமே இதை பற்றி தெரியாது. வாட் ஹேப்பன் வாஸ் தே ஏர்ன் நியர்லி 1000 crores இந்தியன் மார்க்கெட்லேருந்து. இந்தியன் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் மட்டும் 1000 crores தே ஏர்ன் இன் 2023. 2024ல் they earned 2000 crores. டைரெக்டாக டபுள் ஆகுது. ஃபிகர்ஸ் வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம், யூ கேன் ஜஸ்ட் செக் இட். பட் பாயிண்ட் ஹியர் இஸ் தட் ப்ரைஸ் மூமெண்ட் நான் வந்து பேங்க் நிஃப்டியில் கண்டுபிடிச்சேன். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் இஸ் வெரி சிம்பிள், வெரி வெரி டிஃப்ரெண்ட் மேனிப்புலேஷனாக. பிகாஸ் எப்படி வரணும் வேவோட ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் வராமல் ஓவரால் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது, ஆனால் உள்ளே இருக்குது டிஃப்ரெண்ட்டாக வருது. திஸ் நான் வந்து யூஎஸ் மார்க்கெட் படிக்கும்போது நான் வந்து பார்த்தேன். ஓகே, இதுக்கு வந்து ஃப்யூச்சரில் சப்போஸ் இன்னும் கண்டினியூ ஆகுதுன்ட்டு இந்த பிரச்சனை வந்ததுன்னா நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்குது. ஆனால் I'll tell you எப்படி ஒர்க் ஆகணும். ரைட் நவ் ஐ டோல்ட் மெம்பர்ஸ் இந்த டைமில் 2023ல நடுவில் ஐ திங்க் ஜூன் மே, எனக்கு ஞாபகம் இல்லை எக்ஸாக்டாக. ஐ டோல் தெம் பேங்க் நிஃப்டி விட்டுருங்கப்பா, பேங்க் நிஃப்டி பார்க்காதீங்க. ஏன்னா இவங்க வந்து எல்லாரும் வந்து பேங்க் நிஃப்டி மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் 90% ரீட்டைலர்ஸ் அங்கே தான் இருக்காங்க. 90% ரீட்டைலர்ஸ் பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி, டெய்லி எக்ஸ்பைரிஸ் இருக்குது, அந்த டைமில் பார்த்துட்டே இருப்பாங்க. பேங்க் நிஃப்டி ஃபேவரட் ஆஃப் ரீட்டைலர்ஸ், அதனால் மேனிப்புலேஷன் அதிகம் வந்துதாங்க. லேட்டர் மெதுவாக நிஃப்டிக்குள்ளே வந்தது. ஐ டோல்ட் திஸ் ஆல்சோ, நிஃப்டிலையும் அப்படி மேனிப்புலேஷன் வருது, இன்னும் ஃபுல்லாக வரல, இப்போ விட்டுருங்க. ஸோ ரைட் நவ் நிஃப்டியில் மட்டும் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி சேர்ந்துருக்கு. பேங்க் நிஃப்டியில் இப்போ ரைட் நவ் 2025ல் மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும் இருக்குது. ரைட், நிஃப்டியில் இப்போ மேனிப்புலேஷன் டைரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. ப்ராப்ளம் என்னென்னா, ஜேன் ஸ்ட்ரீட்க்கு அப்புறம் ஜேபி மார்கன், சிட்டடல், இவங்களாம் பெரிய டேஞ்சரஸ் லெவல்ஸ். இவங்களாம் வேறு லெவலில் இருப்பாங்க. யூஎஸ் மார்க்கெட்டில் டாப் இருப்பாங்க. யூஎஸ் மார்க்கெட்டோட டாப்பர்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. இந்த பாயிண்ட் வந்து சில பீப்புள்ஸ் ஓன்லி அண்டர்ஸ்டாண்ட். திஸ் இஸ் ஹெச்எஃப்டிஸ், ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ், ஆல்கோஸ். வேர்ல்டில் இருக்குது பெஸ்ட் இன் அன் அன்டெவலப்ட் மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட்டில் டெவலப்டு இருக்குது, full rules and regulations வேறு லெவலில் இருக்கும். all the high speed data and all that stuff, they are highly developed, highly efficient சொல்லுவாங்க, actual correct word. இந்தியன் மார்க்கெட் அந்த அளவுக்கு inefficient மார்க்கெட். இங்கே வந்து டாமினேட் பண்ணுறாங்க இவங்களாம். ஸோ பாயிண்ட் ஹியர் இஸ் தட் what is happening in the market right now. If you look at the structure here, in the structure பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல there was a 3-wave pattern. கரெக்ட், இந்த 3 வேவ் பேட்டர்ன் இருந்தது. if this wave was diagonal pattern இருந்தா கண்டிப்பா this is allowed, no issues with that. கிஃப்ட் நிஃப்டியில் கரெக்டாக வந்தது. this is ஸ்பாட் சார்ட், நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் இருக்குது. ஸ்பாட் சார்ட்டில் லாஸ்ட் டெர்மினல் வேவ் வந்து 3-wave பேட்டர்னாக வருது. திஸ் இஸ் ராங், இப்படி வரக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், wave 1, wave 2, wave 3, wave 4, wave 5 இருக்கு. ஆல்ரைட், ஸோ wave 5ல் யூஸ்வலாக திஸ் இஸ் த லாஸ்ட் மூவ், இதுக்கப்புறம் தான் ரிவர்சல் ஆகும். ஆல்ரைட்,
இன் நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸில் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ். நம்ம வந்து வேறு லெவலில் வி ஹேவ் சம் ப்ரிசிஷன். நான் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன் ஒரு லெவலுக்கு ப்ரிசிஷனாக சொல்லலாம். ஆமாம், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது இந்த டைமில் நம்ம வந்து ஸ்விங் பற்றி யோசிக்கலாம், ரிவர்சல் பற்றி யோசிக்கலாம். இன்ட்ரடே சப்போஸ் இன்னும் டவுன் மூவ் போகுதுன்னு நம்ம வந்து இன்ட்ரடே பற்றி தான் யோசிக்கணும். ஸ்விங் பற்றி புது பேரிஷ் பொசிஷன் பில்ட் பண்ணுறது தேவையில்லை. நான் வந்து எஃப்ஆர்விபி யூஸ் பண்ணிட்டு காமிச்சேன், எப்படி யூஸ் பண்ணலாம், மார்க்கெட் ரிவர்சல்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் பாயிண்ட் என்னென்னா, வேவ் 5ல திஸ் இஸ் அகேன் C.5 இருக்கலாம், இம்பல்ஸ் வேவ் 5 இருக்கலாம், டஸ் நாட் மேட்டர். திஸ் இஸ் த லாஸ்ட் லெக். இதுக்கப்புறம் தான் ரிவர்சல் வரப்போகுது. இந்த இடத்துல யூஸ்வலாக த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வரலாம். இந்த வெஜ் பேட்டர்ன் வருது, இம்பல்ஸ் பேட்டர்ன் வரலாம், இப்படி இல்லை ஒரு வி ஷேப் பேட்டர்ன் வரலாம். டம்ப் உடனே ஃபாஸ்ட்டாக வருது, உடனே வி ஷேப்பாக ரிவர்ஸ் ஆகலாம். இந்த 3 பேட்டர்ன் தான் வரும் 100%. ஆனால் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கம்மிங் ஆஸ் அ 3-வே பேட்டர்ன். இப்படி வருது, இது வரக்கூடாது. திஸ் இஸ் நாட் அலவுட். ஸோ நான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் யூஸ்வலாக கிட்டத்தட்ட ஒரு சப்போஸ் சிபிஐ டேட்டா, ஃபெட் அனௌன்ஸ்மெண்ட், ஓகே, ஃபெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்ஸு, இல்லை சம் டேட்டா பாயிண்ட்ஸ், எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி, சம் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மூவ் யூஸ்வலி யூஸ் டு கம். இந்த மூவ் வந்து எப்படி வரணும் அது வராமல் சம்திங் டிஃப்ரெண்ட் வருது. ஆனால் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிறது மூவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், சப்வே சொல்லுவாங்க. அந்த சப்வேவோட டிஸ்டார்ஷன் ஆகுது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் சம் நியூஸ் ஈவெண்ட் ஆர் சம்திங் லைக் தட். பட் அது வந்து ஃபியூச்சர் சார்ட்டில் வரும். நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டில் ஒரு நியூஸ் இல்லாமல் இப்படி வருதுன்னா ஐ ஆம் ஷோர் இட் இஸ் மேனிப்புலேஷன். நான் வந்து இது ஒரு 2-3 இயர்ஸ்லேருந்து பார்த்துட்டே இருக்கேன். சேம் திங் இந்த ஏரியா டாப்பில் பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ 3-வே பேட்டர்ன் டாட் கிளியராக தெரியுது. திஸ் இஸ் அ 3-வே பேட்டர்ன் டாட் கிளியராக தெரியுது. சேம் திங் இம்பல்ஸ் வேவ். திஸ் இஸ் அ ஃபைனல் லெக்னா இந்த இடத்துல வெஜ் பேட்டர்ன் தான் வரும். இப்படி வெஜ் பேட்டர்ன், இல்லை நம்ம இம்பல்ஸ் பேட்டர்ன், இல்லைன்னா ஒரு பம்ப் டம்ப், ஏ ஷேப் பம்ப் அண்ட் டம்ப். ஓகே, இப்படி தான் 3 ஐட்டம்ஸ் தான் வரலாம். 1 2 3 தீஸ் ஆர் 3 ஆப்ஷன்ஸ். ஆனால் பொதுவாக ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பன் இயர், சம்திங் ஹேப்பன். ஓகே, நீங்கள் சொல்லலாம் சார் இப்போ நியூஸ் வந்தது. நியூஸ் எப்போ வந்தது? இந்த ஃபாலுக்கு அப்புறம் தான் வந்தது. 13th 12th நைட்டுக்கு தான் வந்தது. 13th கேப் டவுன் ஆச்சு. இந்த இடத்துல நோ நியூஸ், தேர் இஸ் நோ நியூஸ் அட் திஸ் பாயிண்ட். நோ நியூஸ் அட் திஸ் பாயிண்ட். மை பாயிண்ட் இஸ் தட் திஸ் இஸ் மேனிப்புலேஷன். இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ரீசெண்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வேவ் அனாலிசிஸ் படிக்கிறீங்க, கீப் திஸ் இன் மைண்ட். அண்ட் 5th வேவ் டெர்மினல் லெக்கில் இப்படி டிஸ்டார்ஷன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆகுது. நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் இப்படி ஆகக்கூடாது. ஆல்ரைட். ஸோ லாஸ்ட் வீக் வாட் ஹேப்பன், நான் டெலிகிராம் குரூப்பில் ஒரு சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். நான் ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன சொன்னேன், இதில் ஏதாச்சும் நியூஸ் இருக்கான்ட்டு பாருங்கள். நன் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஹேட் நியூஸ். சிப்லா கொடுத்தேன். ஐ கேவ் ஒரு டைம் ஜோன் டூ டைம் ஜோன்ஸ். மார்க்கெட் ஓரளவுக்கு குட் ரியாக்ஷன் ஃப்ரம் சிப்லா அண்ட் வி ஹேட் அ எக்ஸாக்ட் ஹை அங்கே அண்ட் தென் ஃபால். பட் அகெயின் வாட் இஸ் மை ஸ்டேட்மெண்ட், நான் ஐ திங்க் இன் ஆல் மெசேஜ் ஐ டெல், நான் வந்து பை அண்ட் செல் கொடுக்க மாட்டேன். நான் ஸ்டாக் பிக் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல், யூடியூப்பில் இருக்க ஸ்டடி மெட்டீரியல், வேவ் அனாலிசிஸ், எஃப்ஆர்விபி போட்டு நீங்கள் வந்து செட்டப் கண்டுபிடிங்க. நியூஸ் இருந்தால் பாருங்கள். திஸ் இஸ் த பாயிண்ட். பட் சிப்லாவில் கொஞ்சம் கஷ்டம் இந்த செட்டப் கண்டுபிடிக்கிறதுக்கு. யூ நீட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரென்ஸ். அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ் தெரியும். திஸ் இஸ் an ABC pattern, pull back, then this is a C.3, C.4 and then C.5. All right. Now if I show you another stock, Balrampur Chini, இது வந்து டே அண்ட் நைட் ஓட டிஃப்ரென்ஸ் இருந்தது. கிளியர் கட் வி ஹேட் டைம் ஜோன்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஃபால், உடனே 2% ஃபால் வந்தது அன்றைக்கே காலையில். திஸ் இஸ் ஐ திங்க் 18th மார்னிங் 9:15 சூப்பர் ஃபால் வந்தது. வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இது வந்து எஃப்என்ஓ பேண்டில் இருந்தது, எஃப்என்ஓ ட்ரேடிங் பேண்டில் இருந்தது. ஸோ ஒன்லி ஸ்டாக் கேஷில் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். பட் கொஷின் இஸ் தட் நான் இங்கே வந்து செல் பண்ணோம் பை பண்ணோன்ட்டு சொல்ல மாட்டேன். லைக் ஐ டோல்ட் மெனி டைம்ஸ், என்னோட குரூப்பில் ஸ்பூன் ஃபீடிங் இருக்காது. யாரெல்லாம் சீரியஸாக படிக்கிறாங்க, சீரியஸில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, என்னோட
ஸ்டடி மெட்டீரியல் யாரெல்லாம் படிக்கிறாங்க, யூடியூப்ல இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரைவேட் குரூப் மெம்பர்ஸ் நான் அவங்க பற்றி சொல்லலை, பிகாஸ் தே ஆர் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இப்போ யாரெல்லாம் சீரியஸாக படிக்கிறாங்க, யூ கேன் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் இஃப் யூ ஆர் ப்ராக்டிசிங். லாஸ்ட் கேஸ் வந்து திஸ் பல்ராம்பூர் சீனியோட நியூஸ் நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிக்கிறேன் டெலிகிராம் குரூப்பில். இன்னைக்கு இந்த நாளுக்கு தான் நியூஸ் வந்தது, கரெக்ட்? இந்த நாளுக்கு தான் நியூஸ் வந்தது. ஆனால் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இந்த நியூஸ்க்கு முன்னாடியே ஆச்சு. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐஷர் மோட்டர் வந்து 1 week பேக் ஃப்ரைடே ஐ திங்க் ஐ ஷேர் திஸ் இதோட டைம் ஜோன். சிம்பிள் கொஷன் நான் கேட்டேன், இதில் ஏதாச்சும் நியூஸ் இருக்கான்ட்டு கேட்டேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் லுக் அட் த செட்டப். 1 weekல மேசிவ் ரேலி, 1 weekல எக்ஸாக்ட் நம்ம டைம் ஜோன்லேருந்து மேசிவ் ரேலி. எதுக்கு மூவ் வந்தது இஃப் யூஆர் திங்கிங் எதுக்கு மூவ் வருதுன்ட்டு, யூ சர்ச் ஃபார் நியூஸ் தேடி பாருங்கள். நியூஸ் எதுவுமே இல்லை. பட் எதுக்கு மார்க்கெட் இப்படி மூவ் ஆகுதுன்னா, ஸ்லோலி மை பாயிண்ட் ஹியர் இஸ் டு ரிமூவ் தட் ஐடியா உங்கள் பிரெயின்லேருந்து, நியூஸ்னால தான் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்ட்டு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேலே தான் படிக்கணும். ஸோ நான் வந்து பிக் பண்ணுறது, என்னோட ஸ்டாக் பிக் எல்லாம் பண்ணுறது, ஐ எம் ஷேரிங் ஒன் ஆஃப் த ஐடியாஸ். நீங்கள் வந்து சீரியஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை செட்டப். ஆல்ரைட், நான் எக்ஸாக்ட் டைமுக்கு சொல்கிறேன், இந்த டைம் மட்டும் பாருங்கள், தேவையில்லை இதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தேவையில்லை, எக்ஸாக்ட் இந்த டைம் மட்டும் பாருங்கள். கிடச்சா சூப்பர், யூ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே. இல்லைனா நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது தேவையில்லை சார், இதுதான் செட்டப், இதுதான் இது, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு தேவையில்லை. நீங்கள் படிச்சுக்கோங்க, உங்கள் அசைன்மெண்ட், நீங்கள் ஹோம்ஒர்க் வாட் எவர் சொல்லணுங்க, ஆன் யுவர் ஓன் டைம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் என்னோட ரிசர்ச் ஐடியாஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஆல் கைஸ். வி டிஸ்கஸ்ட் நிஃப்டியோட டிஸ்டார்ஷன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ். நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீகேப்காக நீங்கள் திரும்பி இந்த ஸ்டார்டிங்கோட பார்ட் பாருங்கள். ஐ எக்ஸ்பிளைன் 38லேருந்து 50% ஜோன் எதுக்கு இம்பார்ட்டண்ட், மண்டேவோட அனாலிசிஸ் எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட், மண்டேவோட ப்ரைஸ் ஆக்ஷன். கிட்டத்தட்ட இஃப் மண்டே டிப் வந்து மேலே போச்சுன்னா இல் பி சிம்பிள் வீக். பட் எனக்கு தெரியும் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் சிம்பிள் நிஃப்டியில். இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் ரீவைண்ட் திஸ் வீடியோ அண்ட் வாட்ச். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எஃப்ஆர்விபியோட வீடியோஸ் பார்க்கணும். தட் இஸ் எப்படி சொல்லுவாங்க, சப்போஸ் நீங்கள் வந்து வேவ் அனாலிசிஸ் இன்னும் படிக்கலைன்னா நோ இஷ்யூஸ், பட் எஃப்ஆர்விபியோட வீடியோ கண்டிப்பாக இந்த சீரீஸ் பாருங்கள், பிகாஸ் தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீரீஸ். கேண்டில் ஸ்டிக்கு நடுவில் இருக்க ஸ்டோரிஸ் எல்லாமே அது. ஆல்ரைட், I'll see you in the next video. Till then, take care and be safe.